வணக்கம் மக்களே, உங்கள் ஐசக் தமிழ் மகன் வந்துட்டேன். பொன் தாரணி இஷ்யூ இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய யூடியூப் சேனல் வழியாகவும் செய்திகள் வழியாகவும் நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இப்போ இடைப்பட்ட காலத்துல பொன் தாரணியும் இதனுடைய மனைவியும் பேசின மாதிரி ஒரு ஆடியோ வலம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது நிறைய பேர் கேட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் கோவையில நடந்தது. மைனர் பெண் 17 வயசு பெண்ணான பொன் தாரணி தற்கொலை செஞ்சு கொண்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். மிதுன் சக்கரவர்த்தியையும் மீரா ஜெக்ஸ்மினையும் கைது செஞ்சாங்க. அதாவது மிதுன் சக்கரவர்த்தி சம்பந்தப்பட்ட ஆசிரியர், மீரா ஜெக்ஸ்மின் தலைமை ஆசிரியர். எதனால தற்கொலை செஞ்சு கொண்டாங்கன்னா பாலியல் தொந்தரவுனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இது வரைக்கும் தெரியும். இதுல நான் ஏற்கனவே போட்ட சில வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரெண்டு பக்கமே தப்பு இருக்கு. ஆசிரியர் மாணவின்னு மதிக்கல, மாணவி ஆசிரியர்னு மதிக்கல, அவங்க எல்லை மீறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய ஆதங்கங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது உண்மை இல்லை அடுத்த புறத்துல வச்சிருவோம். அது இப்ப பேச வேண்டாம். தானாவே முன் ஒரு பெண், அதாவது 18 வயசுக்கும் குறைவான ஒரு பெண் ஒருத்தர் கூட பழகும் பொழுது, அது தப்பு ஏதாவது நடக்கும் பொழுது, அது கான்சிடர் மைனர் பெண். ஓகே, சோ அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இப்போ அவங்களே தானா போனாங்க, பேசினாங்க அப்படின்னு நம்ம ஒரு பக்கத்தை யோசிச்சாலும், அந்த மிதுன் இதுக்கு எதுக்கு வழி கொடுத்தாரு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இப்போ மைனர் பெண் அவங்க கூட தப்பான உறவுல இருந்து அவங்க இப்ப தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் கேஸ். ஓகே, இப்போ 18 வயசுக்கும் மேற்பட்டு இருந்தா அது வேற விஷயம். இப்போ சம்பந்தப்பட்ட பொன் தாரணிக்கு வயசு 18 ஆகல. இந்த கேஸ் இந்த கோணத்துல தான் நம்ம பார்க்கணும். தானாவே முன் ஓகே அப்படின்னு சொன்னா கூட அது தப்புதான். அது நம்ம எல்லாரும் சீக்கிரமா சொல்லிடுறோம், இல்ல ரெண்டு பேருமே தப்பு இருக்கு அப்படின்னு. ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா பிராக்டிகலி லாஜிக்கலி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே தப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சட்டப்படி பார்த்தா அந்த பொண்ணு 18 வயசு ஆகல. சுயமா சிந்திக்கக்கூடிய வயசு அவங்களுக்கு வரல. அவங்க மைனர் பெண்ணுங்கிறதுனாலதான் இப்போ கேஸ் பலமாக இருக்கு. இதற்கிடையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குன்னா, இந்த விஷயம் நடந்தது 2020 நடந்ததுன்னு சொன்னாங்க. தலைமை ஆசிரியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஈவன் மிதுன் சக்கரவர்த்தியோட அவங்களுடைய வைஃப் கூட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இது ஏன் பொன் தாரணியுடைய பெற்றோர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லல? அதுதான் இங்க பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவங்க பெற்றோர் சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க இறந்த பிறகுதான் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு. அப்படி பார்த்தா இந்த இந்த அந்த அந்த சம்பவம் நடக்கிற காலகட்டத்துல பொன் தாரணியும் சொல்லல, சம்பந்தப்பட்ட மிதுன் சக்கரவர்த்தியோட மனைவியோ இல்ல தலைமை ஆசிரியரையோ அவங்க எதுக்கு பொன் தாரணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லல. எதுக்கு பெற்றோருக்கு தெரியப்படுத்தல? எல்லாருக்குமே இது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. ஏன்னா ஒரு பெண் இந்த மாதிரி ஓகே மைனர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு உங்க கவனத்துக்கு வந்த பிறகு அது பெற்றோர்கிட்ட டைரக்டா நீங்க கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, அது வேற விஷயம். நீங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்க, தலைமை ஆசிரியர் சொன்ன விஷயம் அவங்க கவுன்சிலிங் கொடுக்கறது அப்படின்னு. ஆனால் இது பெற்றோர்கள் கவனத்திற்கு எதுக்கு கொண்டு சொல்லவில்லை? அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அப்படியே தப்பா நடந்திருந்தாலும் அந்த தப்பான ஒரு விஷயம் நடக்கும்போது பெற்றோர் கவனத்திற்கு கொண்டு சென்று இருக்கணும்ல, பெற்றோருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல என்ன நடக்குது, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. எல்லாத்தையுமே மூடி மறைக்க பார்த்திருக்கீங்க. சோ அந்த ஒரு பொசசிவ்னால அந்த ஒரு சின்ன பிள்ளை தானங்க, சோ ரொம்ப ஓவர் பொசசிவ் ஆயிட்டாங்க அந்த மிதுன் மேல. சோ ரிஜெக்ஷனை எடுத்துக்க முடியாத ஒரு காரணத்தினால, அந்த ஸ்ட்ரெஸ்னால அவங்க தற்கொலை செஞ்சிருக்காங்க. தற்கொலை செய்யும் பொழுது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இது பிளேம் கேமா நம்ம பார்க்க கூடாது.
நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் பிளேம் பண்றதை விட சொல்யூஷன் என்னங்கிறத பார்க்கணும். தண்டனை வந்து உறுதி, தண்டனை வந்து கண்டிப்பா வந்து கிடைச்சாகணும். ஏன்னா சட்டப்படி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகல, ஒரு மைனர் பெண்ணு கூட இந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு. அப்புறம் அதுக்கு வந்து கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். ஆனா இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்றது? பேரண்ட்ஸை பிளேம் பண்றது, அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு தரப்புலையும் எல்லாரும் பிளேம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ சட்டம் அதோட கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கத்து. நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ண போறோங்கிறத நம்ம யோசிக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு பள்ளியில நடக்குது, ஒரு தலைமை ஆசிரியர் கவனத்திற்கு வருது, இல்ல ஆசிரியர் கவனத்துக்கு வருது, அவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து பெற்றோர்கிட்ட போய் சேர்க்கணும். இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பெற்றோருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சோ அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். தப்பான ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய குழந்தைகள் ஈடுபடுறாங்கன்னா, நம்மளுக்கு தெரியாம நம்ம பின்னாடி நிச்சயம் பண்றாங்கன்னா, நம்ம கவனத்திற்கு வரும்போது பெற்றோரான நம்மளுக்கும் பங்களிப்பு இருக்கணும். அதை சரி செய்யறதுக்கு பங்களிப்பு இருக்கணும். இந்த விஷயத்துல அதை வந்து பேசப்படல. அதுதான் ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை வந்து உங்க பெற்றோருக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்க ஏதாவது கண்டிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இந்த சூழ்நிலை மாறி இருக்கு. படிச்சு சொல்ற விஷயம் என்னன்னா, ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா பிள்ளைங்களை வந்து கண்காணிங்கன்னா வந்து நீங்க ஸ்பாய் வைக்கணும்னு நான் சொல்ல. நான் மறுபடியும் சொன்ன மாதிரிதான், சிசிடிவி எல்லாம் போட்டு கண்காணிக்க முடியாது. ஆனா நடவடிக்கைகள் மாற்றங்கள் இருக்கும் பொழுது கண்காணிங்க. குறிப்பா வந்து இந்த அடாலசன்ஸ், இந்த டீனேஜ் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லணும், அவங்களுடைய நடவடிக்கை கண்காணிங்க. ஆசிரியர்களும் ஒரு பக்கத்து வந்து கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் உங்க கவனத்திற்கு வரும்போது கண்டிப்பா உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லணும். அவங்க அப்பா அம்மாக்கும் தெரியணும். இந்த பிரச்சனைய பொறுத்த வரைக்கும் அவங்க மூடி மறைச்சாங்க, வெளியே தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஆனா என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்கணும். ஈவன் ஒரு தலைமை ஆசிரியர் சொல்ல, மிதுன் மனைவி அவங்க கூட சொல்லல. உங்களுக்கு பொன் தாரணிக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது எதுக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சொல்லல? பிரச்சனையை வந்து சுமூகமா தீர்த்து எல்லாருமே நல்வழிப்படுத்திருக்கலாம்ல. எல்லாத்தையும் நல்வழிப்படுத்திருந்தா இந்த பிரச்சனை சுகமா முடிஞ்சிருக்கும். ஆனா மிதுனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா கிடைச்சிருக்கும். பொன் தாரணிக்கு 18 வயசுக்கு கீழே இருக்காங்க. சோ தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களான்னு தெரியல, யோசிக்காம செஞ்ச விஷயம் தான் இப்ப இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. தண்டனை எப்ப கிடைக்கும், என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதிகமா பேசுறதுக்கு விஷயங்கள் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் டிலேவா வருது வீடியோஸ். ஏன்னா முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த சமுதாயம் அடுத்து யாருக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பேசுறோம், தவிர யார் மனசையும் இங்க புண்படுத்துறதுக்காக பேசல. தயவு செஞ்சு யாரும் யாரோட மனசையும் புண்படுத்தாதீங்க. நன்றி.